நமது ஜெபம் டிவியில் மறுரூப நேரம். இயேசு கிறிஸ்துவின் மேல இருந்த ஒரு ஆவியானுடைய தன்மை என்னன்னா, the spirit of the fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுதல் என்ற ஒரு ஆவி தனக்குள்ள ஆண்டவர் வைத்திருந்தார். நான் சொல்றேன், இயேசுவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல நான் சொல்றேன், அந்த fear of the Lord உங்க வாழ்க்கையில இன்கல்கேட் பண்ணுங்க. Highway Tabernacle Ministries presents Transformation Time every Thursday at 7:30 p.m. Don't miss it on Jebam TV. 17வது வசனத்திலிருந்து 21 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். 17லேருந்து 21, சங்கீதம் 145, Psalm 145, 17லேருந்து 21 வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபை உள்ளவருமாய் இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, மாம்ச தேகம் உள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவுது. 19th verse ஒரு நேம் பண்ணிக்கலாம். ஹல்லேலூயா. அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். He will hear their cry and will save them. இதுதான் இந்த மாதத்துக்கு நம்ம தியானிக்க போகிற வாக்குத்தத்த வசனம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவர்களுடைய கூப்பிடுதலை அவர் கேட்டு, ஆமென். அது டெஸ்பரேட்டான ஒரு கிரையோ இல்லை வாயிலேருந்து அன்னாள் மாதிரி வார்த்தை கூட வர முடியாத அளவுக்கு பாரம் நிறைஞ்ச மனதின் துக்கத்தினால நிறைஞ்ச வாயிலேருந்து வார்த்தையே வர முடியாத ஒரு ஜெபமோ, அது கண்ணீரனுடைய மன்றாட்டோ, அங்கலாய்ப்பு நிறைந்த ஒரு மன்றாட்டோ, இல்லை துதியோடும் ஸ்தோத்திரத்தோடும் நீங்கள் வந்து நின்று கர்த்தரை துதிக்கிற துதியோ, எப்படி ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை இதுதான் சொல்லுகிறது. ஆமென். அவர் அவர்களுடைய சத்தத்தை கேட்கிறார். அவர் அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்கிறார். அவர்களை ஆண்டவர் வந்து ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஸோ இன்னைக்கு இந்த மாசத்துடைய அஷூரன்ஸ் அதுதான். He is a prayer answering God. ஆமென். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் பதில் கொடுக்கிறார். இதை ரட்சிக்கிறார். அந்த சேவ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான கருத்துள்ள ஒரு வார்த்தை. அதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுகிறார், அவங்களுக்கு உதவி செய்கிறார் அப்படின்றது வேற. ஹல்லேலூயா. சில விஷயங்கள் நமக்கு உதவி தான் தேவை, ஆண்டவர் அப்போ உதவி செய்கிறார். சில நேரங்களில் பலன் தேவை, அப்போ நமக்கு பலன் தருகிறார். வேதம் அப்படின்னு சொல்லுது இல்லையா, சத்துவம் இல்லாதவர்களுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். He strengthens those people who do not have strength. Let the weak say I am strong. ஆனால் இந்த வசனம் ரொம்ப குறிப்பாக சொல்கிறேன், அவர் அவர்களை ரட்சிக்கிறார். யாருக்கு ரட்சிப்பு தேவை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தன்னை ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லாத ஒருவருக்கு, தன்னால் இயன்றதை எல்லாம் செய்தும் தன்னை அந்த சூழ்நிலையை விட்டு காப்பாற்றி கொள்ள முடியாத ஒருவன் இருப்பான் என்றால் அவனுக்கு ரட்சிப்பு தேவை. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு ஆபத்து வந்துருச்சு அப்படின்னா தங்களை ரெஸ்கியூ பண்ண ட்ரை பண்ணி கொண்டும் அது முடியாத நேரத்தில் தான் அந்த கூப்பிடுதலும் கூக்குரலும் அதிகமாக இருக்கும். நிறைய யூடியூப்பில் வீடியோஸ் நிறையா இருக்குது. வேறு அனிமல் கிங்டமில், அதாவது டால்ஃபினோ, அது ஒரு வேலோ, அது ஒரு ஃபிஷ்ஷோ, இல்லை ஒரு ரெயின்டியரோ, அது மாதிரி ஹார்சஸ்ஸு, மான்கள், இதெல்லாம் வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆட்களை வந்து அதுங்களுடைய விதத்தில் கூப்பிட்டு அழைத்து கொண்டு போய் தங்கள் இனத்தாரை காப்பாற்றுகிற நிறைய வீடியோஸ் இருக்குது. இன்க்ளூடிங் டால்ஃபின்ஸ், இன்க்ளூடிங் கில்லர் வேல்ஸ். அனாவசியமாக திடீர்னு வந்து ஒரு போட்டை சுற்றி வந்து என்னமோ பண்ண ட்ரை பண்ணுது. அதில் யாரோ ஒருத்தர் மட்டும் சரி என்னமோ சொல்ல ட்ரை பண்ணுது போலன்னு அதை அப்படியே ஃபாலோ பண்ணி போகிறாங்க. 2 டைவர்ஸ் இறங்கி போகிறாங்க. பார்த்தா அடியில் ஒரு மீன் பெரிய நெட்டில் மாட்டிக்கிச்சு. அது மாதிரி நிறைய. ஒரு ஹார்ஸ் வந்து ரோட்டில் நின்று கத்தி இப்படியும் ஓடி பார்த்தீங்கன்னா அது வந்து கூப்பிடுது. அப்புறம் ஒருத்தர் மட்டும் என்னமோ அது புதுசாக பண்ணுது அப்படின்னு அவர் காரெல்லாம் நிறுத்திட்டு இறங்கி கூடவே ஒரு 1 கிலோமீட்டர் நடந்து உள்ளே போய் பார்த்தா அதோட மதர் ஹார்ஸ் வந்து ஒரு சேத்துக்குள்ளே மாற்றிச்சு. கூட்டிகிட்டு வந்தது அது பேபி ஹார்ஸ் வந்து எல்லாரையும் நின்று கூப்பிட்டு கூட்டிகிட்டு போகுது காப்பாற்றுறது. அது மாதிரி நிறையா இருக்குது.
இதெல்லாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அந்த ஹார்ஸை வந்து அந்த சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தது தான் அந்த ஹார்ஸுக்கு ரட்சகன் இல்லையா. அந்த அடியில் மாட்டி கொண்டிருந்த அந்த கிளர் வேல் அது அப்படிதான் ட்ரவுன் ஆக போகுது. கீழே ஒரு 4 பேர் உடனே இறங்கி போய் அந்த நெட்டெல்லாம் கட் பண்ணி விட்டு அது எப்படியோ மேலே வர வச்சாங்க பார்த்தீங்கன்னா. அதுக்கு அதான் இட் இஸ் நாட் ஏபிள் டு என்னது எஸ்கேப் இட் செல்ஃப். இட் இஸ் நாட் ஏபிள் டு சர்வைவ் ஆன் இட்ஸ் ஓன். இட் நீட்ஸ் சம்படிஸ் ஹெல்ப். அப்போ நம்மெல்லாம் கூட சில நேரத்தில் அப்படி தான் இருக்கிறோம். உதவி வேணுன்றப்போ உதவி கொடுக்குறார், பலன் வேணுன்றப்ப பலன் கொடுக்குறார். சில நேரத்தில் நம்மளால் சுத்தமாக முடியாமல் நிற்கிற நேரங்கள் வரும். சில நேரம் நம்ம கைடன்ஸ் இருந்தால் நம்ம செஞ்சுருவோம். சில நேரம் ஒரு புஷ் ஆண்டவர் கொடுத்தாருன்னா ஓடிடுவோம். சில நேரம் ஆண்டவர் இந்த வேலையை கொடுக்க ஒரு ஸ்ட்ரென்த் கொடுத்தாருன்னா ஓடிடுவோம். சில நேரங்கள் என்ன இருந்தாலும் ஒன்றுமே பிரயோஜனமாக இருக்காது. ஏன்னா நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாட்டியிருப்போம். இன்னைக்கு காலையில் அப்படி யாராக இருக்கீங்கன்னா, ஹோப்பே இல்லை, என்ன நடக்கும்னு தெரியல, எப்படி வெளியே வருவோன்னு தெரியல, அப்படி மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு யாராக இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு காலையில் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்டு அவர்களை அவர் ரட்சிக்கும்படி வருகிறார். He rescues them. இப்போ பாவத்திலிருந்து நம்ம எப்படி கழுவப்பட்டு தூக்கப்பட்டோம், அதில் நம்முடைய செய்கை என்னவா இருந்துச்சு? ஒன்றுமே இல்லைல்ல. நத்திங் ஆஃப் அஸ் குட் சேவ் அஸ் ஃப்ரம் அவர் சின். கரெக்டு தானே? அதே தான். அப்போ நம்ம பாவங்களிலிருந்து கழுவி தூக்கி எடுக்கும்படி ரட்சகர் இறங்கி வந்தார். அந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ரட்சிப்பேன். கையெழுத்தி ஒரு ஆமென் சொல்லுமா. ஸோ இந்த மாதம் ஒரு நம்பிக்கையோடு ஆரம்பிங்க. கடந்த சண்டேவும் அப்படிதான் பேசினார் ஆண்டவர். God brought hope to the church. இன்னைக்கும் அதான் சொல்றேன், நம்பிக்கையோடு இந்த மாதத்தை ஆரம்பிங்க. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ரட்சிப்பேன். ஹல்லேலூயா, நான் உன்னை ரட்சிப்பேன். ஆண்டவர் நிச்சயமாக அவர் செய்வார். ஸோ அப்போ ஆண்டவர் நம்ம பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படி அவர் நம்மள்டிருந்து என்ன எதிர்பார்த்தார், அவர் என்ன கொடுத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செஞ்சது ஒன்றுமே இல்லை. நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் தம்முடைய ரத்தத்தையே ஊற்றி நம்மை கழுவி தூக்கி எடுத்தார். அதாவது இப்படி சொல்கிறேன், நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்க he was willing to give himself. கரெக்டு தானே? அதை விட அவருக்கு கொடுக்க ஒன்றுமே கிடையாது. தம்மையே கொடுத்தார். அதே போல தான் சொல்கிறேன், அவர் தம்மையே கொடுத்தவர். வேதம் அப்படி தான் சொல்லுது, தம் சொந்த குமாரனையே உங்களுக்கு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இப்போவும் அதான் சொல்கிறேன், he has given up himself. அவர் இன்னமும் உங்களுக்கு செய்ய வேண்டியது ஒண்ணுமே இல்லை. அவர் உங்களை நிச்சயமாய் வந்து ரட்சிப்பார். என்ன செய்வார்னு எனக்கு தெரியல, எப்படி செய்வார்னு எனக்கு தெரியாது, ஆனா அவர் நிச்சயமாய் வந்து ரட்சிப்பார். அப்ப ஆண்டவர் யாரை ரட்சிக்கிறார்? அதான் இங்க சொல்கிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களை. இன்னைக்கு உங்களோட ஒரே ஒரு என்கரேஜ்மெண்டோடு இந்த இடத்தை விட்டு நான் உங்களை அனுப்புறேன். அவரை நோக்கி கூப்பிடுகிறதை நிறுத்தாதீங்க. அவரை நோக்கி அபயம் விடுகிறது. இங்கிலீஷ்ல போட்டிருக்கு, they are cry அப்படின்னு போட்டிருக்குது. ஹல்லேலூயா. It is not necessary that you have to shed tears and anguishல இருக்கணும்னு நான் சொல்ல வரல. பட் ஐ எம் சேயிங், அந்த சின்சியரிட்டி ஆஃப் யுவர் ஹார்ட்டை வந்து ஒரு நாளும் லூஸ் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. எந்த விதமான, ஏற்கனவே நான் ஒரு லாஸ்ட் மந்த்ல ஐ ப்ரீச்ட் அபவுட் திஸ்ல, சம்டைம்ஸ் there is a gradual progress for the answers in your prayer. அவர் சில நேரம் உங்கள் ஜபங்களுக்கு பதில் கொடுக்கறது கிராஜுவலாக பார்க்குறீங்க. சில நேரம் 7ஆம் முறை முழுகி எந்திரிக்க தான் அற்புதம் நடக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மள்கிட்ட கேட்கறது அந்த ஜபத்தை விடாத. அல்லேலூயா. உன் விசுவாசத்தை தளர விடாத. ஆண்டவர்கிட்ட உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு, செய்கையை ஒப்புக்கொடு. அவரிடத்துல மன மகிழ்ச்சியாகிற அவர் உன்னுடைய காரியங்களை, விருப்பங்களை நிறைவு செய்வார். அதனால do not give up praying, do not give up crying out to the Lord, do not give up going on a fast and pray if the Lord is leading you to it. ஆனால் நிச்சயமா சொல்றேன், அவர் உன் கூக்குரலை கேட்பார், உன்னை ரட்சிப்பார். அது எப்பேற்பட்ட இடமா இருந்தாலும் அங்கிருந்து கர்த்தர் தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. 3 காரியங்கள் இந்த 17ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்க்குறோம். அதை சொல்லி நான் உங்களை பிளஸ் பண்ணி அனுப்புறேன். ஹல்லேலூயா. இப்படி சொல்லுகிறது என்னன்னா, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். ஆமென். முதல் விஷயம், அவரை நோக்கி கூப்பிடுகிறவங்களுக்கு தேவன் சமீபமாக இருக்கிறார், அவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. God is near to those people who cries out to the Lord. ஆமென். நான் சொல்கிறேன், ஆண்டவர் நம்ம பட்சத்தில் இருக்கிறது போல வேற பெரிய ஆசீர்வாதமே கிடையாது. ஆமென். நான் நிறைய நேரம் யோசிப்பேன், என்ன ஒரு அடாசிட்டி இருந்தால் மோசஸ்னால ஆண்டவர்கிட்ட அப்படின்னு பேச முடியும். அது அடாசிட்டின்னு எடுத்துக்கிறதா, அவருடைய என்னது த வெரி பர்சனல் கனெக்ஷன் வித் த லார்ட்னால பேசினார்னு எடுத்துக்கிறது. எது எப்படியோ அவர் ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். நீங்கள் இல்லைன்னா எங்களை விசேஷித்தவர்கள் எப்படி ஜனங்க அறிந்து கொள்வார்கள். நாங்கள் போவோம், நாங்கள் சர்வேவாவோம், நீங்கள் ஒரு ஏஞ்சல் அனுப்புவீங்க, அதெல்லாம் வேறு விஷயம். எனக்கு நீங்கள் வேணும், எனக்கு நீங்கள் வேணும்.
தாவீது அதை தான் சொல்கிறார், நீங்கள் என் கூட இருந்தீங்கன்னா ஒரு சேனைக்குள் பாய்வேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் சமீபமாக வர ரெடியாக இருக்கிறேன், என்னை நோக்கி கூப்பிடுகிறவளுக்கு நான் சமீபமாக இருக்கிறேன். திரும்பியும் சொல்கிறேன், do not stop your prayers. Do not stop your prayers. Do not give up on your faith. விசுவாசத்தை தளர விடாதீங்க. ஸோ முதல் சொல்கிறேன், அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார், அவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவது 19ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி அவர்களுக்கு செய்கிறார். ஹல்லேலூயா. The fear of the Lord is the beginning of wisdom. ஆமென். கர்த்தருடைய 7 ஆவியானவர்கள் ஏசாயால போடப்பட்டிருக்கும். கிறிஸ்துவின் மேலே அமர்ந்திருந்த ஆவியானுடைய தன்மைகளை சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் மேலே இருந்த ஒரு ஆவியானுடைய தன்மை என்னன்னா, the spirit of the fear of the Lord. கர்த்தருக்கு பயப்படுதல் என்ற ஒரு ஆவி தனக்குள்ளே ஆண்டவர் வைத்திருந்தார். நான் சொல்கிறேன், இயேசுவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் இருந்தார். நான் சொல்கிறேன், அந்த ஃபியர் ஆஃப் த லார்டை உங்கள் வாழ்க்கையில் இன்கல்கேட் பண்ணுங்க. ஆமென். அவர் தம்முடைய இந்த வசனத்தை அப்படி போட்டிருக்கு, அவர்களுடைய மன விருப்பத்தின்படி செய்கிறார். இந்த வசனம் மாதிரி இன்னொரு இடத்துல போடப்பட்டிருக்கு. எங்கன்னா சாம் 37 பார்ப்போம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு, அப்போ அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி செய்வார். அப்போ மன விருப்பத்தின்படி ஆண்டவர் செய்யணும்னா நம்மள்ட்ட ஆண்டவர் எதிர்பார்க்குற ரெண்டாவது கண்டிஷன் இங்கே பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவரிடத்துல மன மகிழ்ச்சியாக இருக்கணும். ரெண்டாவது இங்கே போட்டிருக்கு, அவருக்கு பயந்தவர்களாக இருக்கணும். நான் சொல்கிறேன், he will grant the desires of your heart if you are fearful and respectful of the Lord Almighty. Hallelujah. How do I express my fear of the Lord? அவருக்கு பிரியமாய் இல்லாததை செய்யாமல் ஒதுங்கி நின்னாலே, கர்த்தர் வெறுக்கிறவைகளை நானும் வெறுக்கிறேன் என்றாலே அவருக்கு பயப்படுகிறேன் என்று அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுவோம். வேற எதுவுமே இல்லை. அவர் நேசிக்கதை நான் நேசித்து அவருக்கு பிரியம் இல்லாததை நானும் பிரியம் இல்லாததாய் தள்ளுறேன்னா, அதுவே சிம்பிள் மெத்தட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஃப் ஐ ஆம் ரியலி in reverence of my Lord. Hallelujah. அப்படி நம்ம இருந்தோம்னா ஆண்டவர் அவர் உங்கள் மன விருப்பத்தின்படி எல்லாம் உங்களுக்கு செய்கிறார். மார்ட்டின் லூதர் இப்படி ஜெபம் பண்ணுவாராம், லார்ட் ப்ளீஸ் கிராண்ட் மை வில் அப்படின்னு ஜெபம் பண்ணுவாராம். மை வில் பி டன் அப்படின்னு ப்ரே பண்ணுவாராம். சொல்லிட்டு அடுத்த லைன் சொல்லலாம், பிகாஸ் மை வில் இஸ் நத்திங் அதர் தேன் யுவர் வில் அப்படின்னு சொல்லுவாராம். லார்ட் கிராண்ட் மை வில், I want my will to be done. சொல்லிட்டு சொல்லுவாராம், my will is nothing else than to fulfill your will அப்படின்னா. ப்ராப்ளி என்ன பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரேயர். ஆமென். ஸோ இன்னைக்கு ரெண்டாவது விஷயம் சொல்கிறேன், மன விருப்பத்தின்படி எல்லாம் செய்வார். அவருக்கு பயப்படுகிற பயத்தை ஒரு நாளும் நிறுத்தலிறார். இன்றைக்கி ஏதாவது லைஃப் ஏரியாஸில் ப்ராபப்ளி 90% கரெக்டாக இருக்கும், ஒரு 10% இங்கும் அங்குமா என் வாழ்க்கை இன்னும் சீர்படுத்தப்படணும், என் பேச்சு சரியாகணும், என் பார்வை சரியாகணும், என் ஹேபிட் சரியாகணும். சிலது நானே இது ஓகே, நானே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் சரிப்படணும் அப்படின்னா சில நேரங்கள் ஆண்டவர் நம்ம லைஃப் ஜேர்னியில் நடத்துவார். சில பகுதிகளை அப்படியே கொண்டு போய் அப்படியே ஸ்டில்லாக நிறுத்தி விட்டுருவார். அப்படியே அதெல்லாம் சரிப்படுத்தி தான் அடுத்த ஸ்டெப்புக்கே கொண்டு போவார். இன்றைக்கி அப்படி யாராவது ஏதாவது பொசிஷனில் லாக் ஆகிருக்கீங்க, மூவ் பண்ண முடியல, ஏதாவது நிர்பந்தம் அப்படின்னா அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. என்னமோ செய்ய விரும்புகிறாரு ஆண்டவர், அந்த 10%ஐயும் மாற்ற ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த மாற்றத்திற்கு ஒப்பு கொடுத்தோன்னா நான் சொல்கிறேன், உன் மன விருப்பத்தின்படி கர்த்தர் செய்வார். மூன்றாவது எப்படின்னா 20வது வசனம் இப்படி போட்டிருக்கு, தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் காப்பாற்றுகிறார். Hallelujah. The Lord preserves all them that love him. The Lord preserves. தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் காப்பாற்றுகிறார். சேவிங்க்கும் ப்ரிசர்விங்க்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் உண்டு இல்லை? அழிந்து போகாமல் கெட்டு போகாமல் நீடித்த நாட்களாக இருக்கும்படி காப்பாற்றப்படுவது தான் ப்ரிசர்வேஷன். இன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு இல்லை. ப்ரிசர்வ் எப்போ பண்ணுறாங்க அப்படின்னா அது நீடித்த நாட்களாக இருக்க வேண்டும், நெடுங்காலமாக இருக்க வேண்டும், ஜெனரேஷன்ஸை தாண்டி இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அப்படியே செய்கிறார். வசனம் சொல்றது நம்மளையே ஆண்டவர் ப்ரிசர்வ் பண்ணுகிறாராம். ராமன் சொல்லுவோமா? நான் சொல்கிறேன், நம்மையும் நம்முடைய சந்ததியும் நம் பாடுறது போல அவர் சில்ட்ரன் அண்ட் தியர் சில்ட்ரன், ஹல்லேலூயா, அப்படி தலைமுறை தலைமுறையாய் நம்மை ப்ரிசர்வ் பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார். யாருக்கு அதை செய்கிறார்னா தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும். நாம் அவரில் அன்பாக இருக்கிறோம் சொல்லிக் கொடுக்குறோம். அந்த அன்பை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுவோம்? நான் உண்மையாகவே ஆண்டவரிடத்தில் அன்பாக இருக்கிறேன்னா
அப்படின்றத நான் எப்படி ப்ரூவ் பண்ணுவேன் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னேன், ஃபியர் ஆஃப் த லார்டை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா, when we abhor everything that the Lord abhors, when we love everything the Lord loves, we know we respect the Lord, we fear the Lord. அல்லேலூயா. யோசேப்பு மாதிரி தான், யாருமே என்னை பார்க்கல ஆனால் ஆண்டவர் என்ன பார்க்குறாரு, அந்த மாதிரி. இப்போ லவ் எப்படி நான் காமிப்பேன், அல்லேலூயா, அப்படின்னா, if I am ready to sacrifice anything for the Lord, that shows I really love him. சிற்றின்பத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோமோ, பெரிய இன்பத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறோமோ, கர்த்தருடைய காரியம், கர்த்தருடைய ஊழியம், ஆராதிக்கிற ஆராதனை, நம்முடைய ஜெப நேரம், இந்த ஒரு காரியத்துக்கு நான் கமிட் பண்ணியிருக்கேன் ஆண்டவருக்கு, அதற்காக அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக எதையாவது தியாகம் செய்ய மனசில் வலி இல்லாமல் குத்தாமல் இம்மிடியட்டாக ஒரு டிசிஷன், ஆமாம் அது போனால் கூட பரவாயில்ல, நான் கர்த்தருக்கு சொன்னதை செய்வேன் யார் நிற்கிறோமோ அவன் தான் உண்மையாய் தேவனை நேசிக்கிறவன். அல்லேலூயா. இல்லைன்னா நம்ம ஃபாலோவராக இருக்க மாட்டோம், ஃபேனாக இருப்போம். ஃபேன்ஸுக்கும் ஃபாலோவர்ஸுக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ். கமிட்மெண்ட் வருது, ஒரு காரியத்தை தியாகத்தோடு செய்யணும் அப்படின்னா எல்லா ஃபேன்ஸும் அப்படியே பின் வாங்கிடுவாங்க. ஆனால் ஃபாலோவர்ஸ் சாக்ரிஃபைஸ் பண்ணாது பின்னாடி போவான். அந்த சீசனை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இங்கே வசனம் தான் சொல்லுது, தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, உண்மையாக கர்த்தரில் அன்பு கூறுறீங்க அப்படின்னா அந்த தியாகத்தோடு அவரை நேசித்து பாருங்க. நான் சொல்கிறேன், வசனம் சொல்லுது, அவர் அவர்களை காப்பாற்றுகிறார், அவள் சந்ததியே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஸோ இன்றைக்கும் இந்த தீர்மானத்தோடு போங்க. ஹல்லேலூயா. நான் அவரில் அன்பு கூறுவேன், நான் அவருக்கு பயப்படுகிறவனாக இருப்பேன். ஹல்லேலூயா. நான் அவரை நோக்கி கூப்பிடுகிறவனாக இருப்பேன். இன்னைக்கு இந்த வசனம் உங்களுக்கு சொல்லுது, ஆண்டவர் உங்கள் கூக்குரலை கேட்டு உங்களை ரட்சிக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஜெப நேரத்திலே அப்படியே நம்ம திருவிருந்துக்காக நம்ம ஆயத்தமாவோம். ஹல்லேலூயா. நன்றி 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 சுவாமி. ஹல்லேலூயா. இருக்க இடத்துல கர்த்தரை நோக்கி பார்ப்போம். முடிந்தவர்கள் ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். திருவிருந்தை வாங்கி கொண்டு நீங்கள் முழங்கால நின்று கர்த்தரை ஆராதித்து திருவிருந்தில் பங்கு பெறலாம். ஹல்லேலூயா. நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். அவர்களுடைய இருதயத்தின் விருப்பங்களை அவர் அவர்களுக்கு அருளி செய்கிறார். தமக்கு பயந்தவருடைய மன விருப்பத்தின்படி அவர் செய்கிறார். அப்படியே கொஞ்ச நேரம் வர்ஷிப் பண்ணுங்க. இன்னைக்கு காலையில் ஆண்டவர் கொடுத்த அந்த அஷூரன்ஸை சுமந்து கொண்டு போங்க. He is rescuing you. He will come and save. He will come and save you. Hallelujah. He will come and save you. Hallelujah. He will come and save you. அவர் உன்னை காப்பாற்றுகிறார். Hallelujah. நன்றி 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 நன்றி. பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன், பள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன், உச்சத்தை பார்த்தேன், ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன், இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன், உடைத்தீ உருவாக்கி நீர் சிற்றித்தீ சீர்படுத்தி உடமிட்டி புதிதாக்கி நீர் பிரித்தீ பிரியாதிருந்தீ எனக்கு யாருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே எனக்கு யாருண்டு கலங்குற நேரத்துல கர்த்தர் சொன்னார், இதோ நான் வருகிறேன், நான் உன்னை ரட்சிக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் அவர் உங்களை ரட்சிக்கிறார், அவர் உங்களை காப்பாற்றுகிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி சுவாமி, ஸ்தோத்திரம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி
அதை பிட்டு சீஷலுக்கு கொடுத்து சொன்னார், இதை வாங்கி உட்கொள்ளுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற சரீரம் என்றார். அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, புது உடன்படிக்கையின் அடையாளமாய் நான் கொடுக்கிற என்னுடைய ரத்தம் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றினார். இப்பொழுது வந்து ஆண்டவருடைய பந்தியில பங்கு பெறும்படி வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். நாமே கர்த்தருக்கு கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இந்த முதல் நாளில் சிறப்பான ஒரு விதையை கர்த்தருக்கென்று விதைங்க. Let the seed bring forth the yield that you need for this month. அப்படி கர்த்தரை கனம் பண்ணும்படியாய் ஒரு விதையை விதைக்க நான் உங்களோட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விவரிக்க முடியா பூரண அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை, ஆராய்ந்து முடியா அளவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை. விவரிக்க முடியா அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை, ஆராய்
ஏப்ரல் மாதத்தின் முதல் நாளில் உங்க பிள்ளைகள் உண்மை கனம்படுத்தும்படி விதைத்திருக்கிறாங்க. கர்த்தர் ஆண்டவரே அதை அங்கீகரித்து உங்க பிள்ளைகளுடைய தேவைகளெல்லாம் சந்திக்க நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த மாதத்திற்கு வேண்டிய கிருபைகள் இந்த மாதத்தின் இந்த நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் மேலே அப்படியே ரிலீஸ் ஆகட்டும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களுடைய ஒத்தாசை உம்மிடத்திலிருந்து இந்த மாதம் வந்து கொண்டே இருக்கட்டும். நீங்கள் உங்கள் வசனம் சொன்னது போல எங்கள் கூப்பிடுதலை கேட்டு எங்களை ரட்சிக்கிற தேவனாய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, ஒருவேளை எங்களால் விடுவித்துக் கொள்ள முடியாத எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த மாதம் எங்களை நீர் ரட்சிக்கிறீர். அதுக்காக நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். வசனம் சொன்னது போல எங்கள் கண்கள் உண்மையே பார்த்து கொண்டிருக்கும். நாங்கள் வலது பக்கம் இடது பக்கம் திரும்ப போறதில்லை. நாங்கள் உண்மையே பார்ப்போம். நீர் எங்களுக்கு ஆதரவாய் எங்களுக்கு பலனாய் இருந்து எங்களை தூக்கி எடுக்க போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்க பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். வெற்றியுள்ள ஒரு மாதத்தை தாங்க. தேவைகள் எல்லாம் சந்திங்க. எல்லா கமிட்மெண்ட்ஸும் நிறைவாகட்டும். எதிலும் தொய்ந்து போகாம, எதுவுமே குறைந்து போகாம, எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவரே அவங்களுக்கு லாஸ் இல்லாம கர்த்தர் வழி நடத்த நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா அவங்களுடைய ஷெட்யூல்டு பேமெண்ட்ஸும் ஆன் டைம் போக கர்த்தர் உதவி செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். கொடுத்து ஆசீர்வதிக்கத்தக்கதா இந்த பிள்ளைகளை பிளஸ் பண்ணணும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதத்தின் நிறைவு செய்யும் பொழுது கூட மீதம் எடுக்கிற ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுக்க நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். எங்களோட நீங்கள் ஆன்லைனில் இணைந்திருக்கிற எல்லாரையும் கூட நான் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் பிரசன்னத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்ப